வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங். காலையில் வாக்கிங், ரன்னிங், ஜாக்கிங் போனால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வாக்கிங் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன காரணம்னா, நம்ம நாளுக்கு நாள் உடம்புல பிரச்சனை நிறைய வந்துட்டுருக்குது. அதுக்கு என்ன பண்ணோன்னா, வாக்கிங் போகணுங்க, ரன்னிங் போகணும், ஜாக்கிங் போகணும். ஒரு சில யூடியூப் வேண்டி உட்காந்துட்டு ஃபுல்லாக கறி தின்னு போட்டு அப்புறம் வாக்கிங் போகிறேன்னு சொல்லுவாங்க. அதான் யூடியூப் கோமாளிகள். அவங்களுக்கெல்லாம் உடம்பு பற்றியும் தெரியாது. ஏன்னா உழைச்சா தானே அந்த அருமை தெரியும். உழைக்காம உட்காந்துட்டு யூடியூப்பில் உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இலவச வருமானம் எடுத்துகிட்டு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இவர்களுக்கு வாக்கிங் பற்றியே தெரியாது. நம்ம உடம்புல நாளுக்கு நாள் தினமும் பிரச்சனை இருக்குது. அதுக்காக எனக்கு எதாவது பிரச்சனைக்குன்னு கேட்டால் எது கிடையாதுங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் நேராக போய் எங்கே போய் நிற்போன்னா, நம்ம நேராக போய் நிற்கிற இடம் டாக்டர். அதுதான் தப்பு. மொத்தத்தில் நீங்கள் வாக்கிங் போனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா, வாக்கிங் போனீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ப்ளட்டு சர்க்கினாக கை கால் புத்துணர்ச்சி, அப்புறம் சுகர், பிபி சுகர் எல்லாமே, மூட்டு வலி, கை கால் வலி எல்லாமேத்துக்கும் ஒரு மருந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் தான். 1 hour. நீங்கள் இன்றைக்கி 90 வயசு, 70 வயசு, 60 வயசு, 50 வயசு, 40 வயசு எல்லா ஆட்களும் காலை 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் யூடியூப் வேண்டி உட்காந்துட்டு கோமலத்தனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் அங்கே வாக்கிங் போகிறேங்க, வருஷம் பூரா கறி தின்னுட்டு, வருஷம் பூரா கிடையாது, வாரம் பூரா ஃபுல்லாக கறி தின்னு போட்டு வாக்கிங் போனால் ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அவங்க யூடியூப் கோமாளித்தரத்துக்கு வேண்டி வாக்கிங் போகிறாங்க. பொதுவாக நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, ரன்னிங் இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட நீங்கள் போனாலுமே நீங்கள் வாக்கிங் போகத்தான் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, நம்ம உடம்பில் நாளுக்கு நாள் பிரச்சனை இருக்குது. என்ன காரணம்னா, இப்போ வர ஃபுட்டுகள்லாம் ரேரான ஃபுட்டு தான். எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. இன்றைக்கி 20 வயசு ஆளுக்கும் கூடி மாரடைப்பு வர்ற காலம் இது. அது சொன்னால் தெரியாது. ஏன்னா ஒரு சில யூடியூப்பில் உட்காந்துட்டு எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் இலவச வருமானம் பார்த்துட்டு வாரம் பூரா கறி தின்னு போட்டு அப்புறம் வாக்கிங் போவாங்க. விடிய காலையில் 3 காலேஜுக்கெல்லாம் வாக்கிங் போயிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. ஏன்னா உழைச்சா தான் அந்த தருமதியும். நீங்கள் உழைச்சா ஒரு 8 hours தூங்கணும். 8 hours தூங்கி ஒரு 1 hour வாக்கிங்க்கு டைம் ஒதுக்கிடுங்க. டைம் ஒதுக்குனா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா இல்லைன்னா உங்கள் குடும்பம் வேதனைப்படும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நாம் வாக்கிங் போகணும். அதை கடைப்பிடிச்சா ரொம்ப நல்லது. நம்ம இந்த அட்வைஸ் எல்லாம் ஒரு சிலருக்கு புரியாது. இவன் என்ன பெரிய அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மொத்தத்தில் உடற்பயிற்சி கடைபிடித்து உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பாக வச்சா உங்கள் ஃபேமிலிக்கு நல்லது. ரொம்ப அயலோடு இருக்கலாம். நடைப்பயிற்சிங்கிறது இன்றைக்கி அன்றாட நிகழ்வு தான். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.